காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயங்களின் ஆழங்களை பார்க்கிறவர். ஒவ்வொரு மனித இருதயத்தின் ஆழங்களையும் உள்ளிந்திரியங்களையும் நான் சோதித்து அறிகிறவர். உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத உன் அங்கலாய்ப்புகள், பெருமூச்சு, வேதனை, ஆறாத காயங்கள், ஜபங்கள் எனக்கு மறைவானவை அல்ல. பயப்படாதே, கொஞ்சமும் கலங்காதே. திடமனதும் விசுவாசமும் உனக்கு தேவைப்படுகின்றன. நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். உன் கரத்தை என் கரத்தில் வைத்துவிடு, நான் உன்னை நடத்தட்டும். உன் விருப்பப்படி அல்ல, உம் சித்தப்படி ஆக கடவது என்பதே உன் ஒரே ஜெபமாக இருக்கட்டும். எல்லாமே வெற்றியும் சமாதானமாகவும் முடியும். பொறுத்திரு, பதறாதே. என் நீதியின் வலது கரம் உனக்காக உயர்ந்திருக்கிறது. நீ கொஞ்சமும் எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொடி வெற்றி கொடி, யெகோவா நிசி என்பது. என்னை துதிக்கும் துதியானது வெற்றியை கொண்டு வரும். உனக்கு முன்னே உயர்ந்து நிற்கும் உயரமான மதில்கள் உன் துதியின் சத்தத்தால் இடிந்து விழும். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். உன்னை அழிக்க காத்திருக்கும் எதிரியின் சேனைகள் ஒன்றோடு ஒன்று மோதி அழிந்துவிடும். துதியே உன் ஆயுதம். ஆதார வசனம், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16.